இன்னைக்கு வந்து வெங்காயம் ப்ளஸ் இதெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து கேரட் ப்ளஸ் வந்து இது போடுறோம். சாதாரணமாக சிம்பிளாக பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். சிம்பிளை வணக்கிறது. நான் வந்து இது வந்து கட் பண்ணாமல் தான் இருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து வணக்கினதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டு வணக்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி எடுத்து போடுறோம். இந்த கேரட் ப்ளஸ் பீன்ஸு. இதில் டேஸ்ட் வரதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பொருளை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சேனலில் நான் என்னென்ன சாப்பிட்றோங்க டெய்லி போடுறதுனால இன்றைக்கி நமக்கு என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கோம். எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இது எவ்வளோ நேரம் ஃபுல்லாக வேகணும்னு பார்க்கலாம். உள்ளே போட்டு அது நல்லா வந்து வணங்க விட்றாங்க. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து வணங்கணும். இப்போ வந்து என்னென்னா கல்லுப்பு போடுறாங்க. ஒரு நிமிஷம் கழித்து கல்லுப்பு போட்டாங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து கல்லுப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மஞ்சள் பொடி போடுறாங்க. அதுக்கப்புறம் 1 மினிட் கழித்து ஒரு மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் அதை போட்டதுக்கப்புறம் அதை வந்துட்டு சும்மா நல்லா பெரட்டுறாங்க, போட்டு நல்லா கலக்குறாங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை வந்துட்டு அப்படியே வேக விடணும். அவ்வளோதான்னு வச்சுக்கிங்களேன். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இது போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே போட்டு தட்டை வச்சு மூடிட்டா 10வது நிமிஷத்தில் நமக்கு பொரியல் ரெடி. பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு சீரகம் ப்ளஸ் வந்து பூண்டு போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து துருவல் வச்சு அதை வந்து உள்ளே போடுறோம். அவ்வளோதான். கடைசியாக வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டாச்சு. அவ்வளோதான். இது போட்டு இப்போ வந்துட்டு சுற்றில எல்லாம் கலக்கினா முடிஞ்சு. கிளறிட்டு நல்லா வேக விட்டால் முடிஞ்சு. ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளோதான். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த வேலையை பண்ணால் நல்லா காய் வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் கூட்டு, அதாவது கேரட் ப்ளஸ் பீன்ஸ் கூட்டு. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டோன்னே இறக்கிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. பாருங்களா. இதில் நம்ம கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. இன்றைக்கி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து பேச்சுலராக இருக்கிற பசங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வெளியூரில் போய் நம்ம தங்கியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி டைமிங்கில் இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.